अस्सलाम वालेकुम फ्रेंड्स, குட் மார்னிங், வணக்கம். வெல்கம் டு ரஹ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சக்கை பாயசம் பண்ணுறோம். பலாப்பழம் ஜாக் ஃப்ரூட் பாயசம், பலாப்பழ பாயசம் பண்ணுறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 10 சொலை ஜாக் ஃப்ரூட்டு பலாப்பழம், ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சிக்கணும். தேங்காய் கூட ஒரு 4-5 ஏலக்காய் அது சேர்ந்து அரைச்சிக்கணும். அப்புறம் 3 டீஸ்பூன் ஆஃப் அரிசி மாவு, 3 டீஸ்பூன் ஆஃப் சுகர் நீங்கள் ஒயிட் சுகர் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை ப்ரௌன் சுகர் போடுறதா இருந்தாலும் சரி. நான் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறேன் சுகரு. அப்புறம் 1 கிளாஸ் ஆஃப் மில்க்கு, 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர். இது தேவையான பொருள். எப்படி பண்ணுறதுன்னா, முதல்ல நம்ம பலாப்பழம் எடுத்து நம்ம சக்கை சொலையை நல்லா சின்ன சின்ன பீஸாக அறுத்துக்கலாம். இப்படி எடுத்து பாருங்கள். இல்லை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் கொட்டை எடுத்துகிட்டு நாரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை சின்ன சின்னதாக அறுத்துக்குவோம். மெலீஸாக இப்படி நீளமாக அறுத்துட்டு அப்புறம் குறுக்காக அறுத்துக்குவோம். குட்டி குட்டி பீஸாக அறுத்துக்கலாம். இப்போ வாயில் கிடைக்கும் போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாமே அறுத்து எடுத்துக்கணும். எல்லா 10 சலாப்பி எடுத்துருக்குறேன். அது 10ஐயும் அறுத்து எடுத்துக்கணும். இது சீசனல் ஃப்ரூட்டு தான். சீசன் தீர போகுது. வாங்கி செய்யுங்க. இஷ்டப்பட்டால் சீக்கிரமாக வாங்கி செய்யுங்க. இன்னும் ஒரு மாதம் தான் வருமாட்டிருக்கு. ஆல்ரெடி சீசன் தீர போகுது. ஸோ செய்யுங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சக்கை எல்லாம் அறுத்துக்கிட்டேன். சக்கையெல்லாம் அறுத்த வரைக்கும் சட்டியில் போட்டுக்கிட்டு பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இது சக்கை வேவிக்க எடுத்துக்கலாம். சக்கை வெந்த பிறகு தேங்காய் அரைச்சல் ஊற்றணும். அப்புறம் வெல்லம் போடணும். அது வெந்து ரொம்ப உடைய வேண்டாம். இப்படியே வாயில் கிடைக்கும் போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு என்ன பண்ணுங்க, சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை இந்த வெல்லம் இது போட்டுருங்க. இது போட்டுட்டு இலக்கி விட்டுட்டு நம்ம தேங்காய் எடுத்து வச்சிருக்கோம்ல, தேங்காயும் ஏலக்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன். இது ஊற்றிட்டு கொதிக்கிற வரைக்கும் விடுங்க. கொதித்த பிறகு நம்ம அரிசி மாவு சேர்த்துலாம். இந்த அரிசி மாவு சேர்த்துறது இந்த பாயசம் கெட்டி பண்ணுறதுக்கு தான். நீங்கள் அரிசி மாவு பண்ணலாம், இல்லாட்டி ஜவ்வரிசி யூஸ் பண்ணலாம். எது வேணுமா தான் யூஸ் பண்ணலாம். அதுலேயும் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜவ்வரிசிலையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி பண்ணுறது அரிசி மாவு யூஸ் பண்ணிட்டு இது கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். கொதிக்கிற விட்டும் கொதிச்ச பிறகு நம்ம பார்ப்போம். கொதிச்சிருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. சக்கையும் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கூடி வேகணும். வெந்திருக்கு. அது சூடில் வேகும். நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு போட்டுக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, கட்டி ஆகிடும். இல்லாட்டி போட்டு இந்த அரிசி மாவு போடுற ரீசனே பாயசம் கட்டி ஆகிறதுக்கு தான். இல்லாட்டி தண்ணி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதனால. அப்புறம் இது ரெடியானோடனே நம்ம நெய்யில் முந்திரி பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சுக்குவோம். இது கொஞ்சம் நேரம் விட்டுட்டே இருக்குது. அரிசி மாவு கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆயிடுச்சு. இதில் உங்களுக்கு தேவையான இனிப்பு இருக்குதான்னு பார்த்துக்குங்க. அப்புறம் ரொம்ப கட்டி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கூட வாட்டர் போட்டுங்க, இல்லாட்டி பால் போட்டுக்குங்க. கட்டி ஆகலாட்டி அப்படியே விட்டுருங்க. நான் கொஞ்சம் இது இனிப்பு இருக்கான்னு பார்க்குறோம். இனிப்பு எல்லாம் சரியாக இருக்குது. எனக்கு தேவையான இனிப்பு இருக்குது. உங்களுக்கு இனிப்பு இன்னும் அதிகம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட சர்க்கரை போட்டுங்க, இல்லாட்டி வெல்லம் போட்டுங்க, ஏதோ ஒன்று போட்டுங்க. அதே மாதிரி கெட்டியானாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ இது நம்ம தாளிச்சிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. ஃப்ளேவர் அப்படியே சூப்பராக இருக்குது. பலாப்பழத்துக்கு ஃப்ளேவரு வைக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அவ்வளோ நெய் எடுத்துட்டு 1.5 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய் காஞ்ச பிறகு நம்ம அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் போட்டுக்கோங்க. ப்ரௌன் கலர் ஆனோடனே
இது பாதாம் உடச்சி வச்சுருக்கிற போட்டுருங்க. உங்கள்கிட்ட தேங்காய் இருந்துச்சுன்னா தேங்காயும் கொத்தி நல்லா போட்டுக்கலாம், அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது ஆப்ஷனலு, உங்களுக்கு வேணுமா அந்த தேங்காய் கொத்தி போட்டுங்க, இல்லாட்டி இதே தாளித்து அப்படியே கொட்டிக்கோங்க. ஆயிடுச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொட்டிக்கோங்க. பாருங்க, எம்மி பாயசம் ரெடி. பார்க்கறக்கே எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்கும். சர்வ் பண்ணி நல்லா சாப்பிட்லாம். சர்வ் பண்ணலாம் வாங்க, சர்வ் செய்யட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எம்மி ஜாக் ஃப்ரூட் பாயசம் ரெடியாக இருக்குது. வீட்டில் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு இஷ்டம் ஆகும், எல்லா ஏஜுக்காருக்கும் இஷ்டம் ஆகும். இஷ்டம் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரஹ்மீஸ் கிச்சனு இன்னொரு ரெசிபியுடன் சந்திக்கிறேன் அடுத்த வாட்டி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.